வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். Hello, hello. Hello, hello. Hello, hello. Echo வேண்டாம். Hello, hello. Echo வேண்டாம். Hello, hello. Hello, hello. Hello, hello. Hello, hello.
ஹலோ ஹலோ அகன்ற மார்பு சிறுகண்ணும் பானை போன்ற பெருவயரும் பாங்கான பூனுலகும் தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்ததை பாய் கணபதியே வெள்ளை களையுடுத்தி வெள்ளை வணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் வெள்ளை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவள் முப்பிடாதி அம்மா அருளாளே இந்த அரசரோடு மத்தியில் எங்களை சரியாசனத்தில் அமர வைத்தேன் தாயே ஹலோ ஹலோ ஏரணியுமாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்கு பூரணமாய் சம்போ அறிவண்ண மற்றுவாயே அடியவர் வாழ்ந்திடும் அடியவர் வாழ்ந்திடும் அருளரீசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர துந்தேவாய தோனே இந்த கரம்பதிய தோந்தேவாய சொல்லிக்க அப்பமும் அவிழ்வோரி முக்கணி சக்கரை அப்பமும் அவிழ்வோரி முக்கணி சக்கரை அப்பனையோ நான் உனக்கு படைப்பே சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா ஹலோ வேதமந்திர நீலச்சந்திர சேகரேந்திர
விரிமலர் சோழி மலர் அதிகவே ஒரு மலர் விரிமலர் சோழி மலர் அதிகவே ஒரு மலர் முத்துவானை நற்சபையில் வைத்தவா சாம்போ விரும்பினான் உமை தொழுதேன் நாயகா வள்ளியால் தினை புகத்தில் வருகிறே தனி விரட்ட வள்ளியால் தினை புகத்தில் வருகிறே தனி விரட்ட வாய்த்த தினை மாற ஒன்று வேலவா வடி வேலவா இந்த மாறுபட சூழலை வைத்தவா நிசமுடன் ரகுராம புகழை வில்லில் பாட நிசமுடன் ரகுராம புகழை வில்லில் பாட நாங்கள் தண்டனை தொண்டனை தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடம் தொண்டன தாளம் போடவே போடவே முந்தைய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரன் முந்தைய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரன் அப்படியாக இந்த நல்ல வேளையிலே அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கணபதியிலும் உனை மற கணபதியே யாரும் சரணை உமைகளே கணபதியே என் குருவே கணபதியிலும் உனை மற ஆறுமுகனை உமை தொழு பாடுவேணி ராமாவன் பாடுவேணி ராமாவன் பலவாலோ உமை ஹலோ ஹலோ தேடுவேன் ராமவோன்னு நாடு தேசையெல்லாடுவேனே ராமவோன்னு திருச்செந்தூரை வந்திடா திருச்செந்தூர் வேல்முருகனே வரவியான் அம்பிகைய காளிய அம்மா அம்பிகைய காளிய அம்மா வரைக்கு வந்தே அருள் அம்பிகைய காளிய வந்தே அருள் ராமா சிவராமா அயோத்தியை ஆண்ட ராமையோடு வரவியான் மூன்று மோகம் கொண்டவையால் புறத்த காத்தவையால் பிடாதி முன்கரோ வண்டிக்கார வைரவையால்
பெற்றுவாள் முன் வருவாய் அம்பிகை நாகக்கண் வந்து அருள்முறை பீடத்தில் பிறந்தவே பீடத்தில் பிறந்தவே அம்மா முன் பீடத்தில் பிறந்தவே ஒளியில பிறந்தவாண்டி அம்மன் இருபத்தோரு தெய்வங்கள் எங்கள் முன்னே வரவே சுணர்ந்து நான் மாறும் வேலையே நெஞ்சதிலும் நாவதே நெஞ்சதிலும் நாவதே என்று விளையாடவே கருவாகி உறுத்தளித்து உலகம் ஒரு மாறாவே உன்னை மறந்துட்டால் உன்னை மறந்துட்டால் நவியை மறப்பதில்லை கல்வித்தை கற்றவர்க்கு சேவைத்தை படித்தவர்க்கு சுமந்திட கவித்தை படித்தவர்க்கு சேவைகள் உலகத்தை படித்தவர்க்கு பிள்ளை தலைமகன் வணங்கும் சீரெல்லாம் வைத்த விளங்கோய் வணங்க சீடரெல்லாம் வணங்க சீடரெல்லாம் வைத்த விளங்கோய் ஐயாவே வணங்குவார் பணையடை அன்புப்பதி கொண்ட அருளால் ரசனையோடு கதைகள் வாடோ சுவாமி புலவர் வெற்றிக்கு மேல் வெற்றி பேச்ச வெற்றிக்கு மேலே வெற்றி பேச்ச வெற்றி குமார் புலவர் கதைகள் பாடோ சுவாமி புலவர் பாடோ எல்லாம் பெயர் நாடார் புலவர் பாடோ அவருடைய தம்பிதான் பாரதத்தில் கடலிங்க புலவர் பாடோ முத்தாய் கதைகள் பாடோ முத்தாய் கதைகள் பாடோ நாடார் புலவர் முத்தாய் கதைகள் பாடோ நாடார் புலவர்
சொல்லி தந்த சோதி மலர் கமலுகின்ற சோதி போற நகரில் வாழோ சொல்லை தவற மாட்டார் பிறப்பு பேச மாட்டார் வாழ்ந்தவர் புகழ் யாவும் பேச்ச கிருஷ்ணாவே புலகர் சென்றோரிடம் புகழ் வளைத்த கோமார் புலகர் சிறப்புடனே வெள்ளுப்பாடோ சிறப்புடனே வெள்ளுப்பாடோ சீதாராமன் புலகர் சபைகள் செய்தோமையிருக்கும் சபைகள் வேறும் சரண செய்தோடுகின்ற பாடல் கூற்றம் இருந்திட்டாலோ வசனத்தில் கூரை இருந்திட்டாலோ சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டாலோ சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டாலோ பெற்றெடுத்த பிள்ளை போல பெற்றெடுத்த பிள்ளை போல உரைக்க வேணும் அப்படி அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் படைத்த ஆவடையானூர் என்னும் மாநகர பட்டணத்திலே கைகொண்டான் தெருவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முப்படாதி அம்மா மாரியம்மா காளியம்மா அதாவது ஆலயத்துக்குள்ளே அம்மா முப்படாதி அம்மா மட்டும் அல்ல, வேற யார் இருக்கா யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? அயோத்தியை ஆண்டரக்கூடிய ஹரிராமச்சந்திரமூர்த்தி, அஞ்சனையால் வெற்றபாலர் அனுமந்த சுவாமியோடு அன்னை லோகமாத சீதா பிராட்டியோடு சரி வண்டிக்கார வைரவர் சுவாமியோடு வைரவசாமி அம்மா நாகக்கண்ணி அம்மா பீடத்திலே பிறந்தாளே இந்த அழகப்பட்ட பேச்சி அம்மா அப்படி இந்த அழகப்பட்ட பேச்சி அம்மா சரி வண்டிக்கார வைரவரோடு இந்த அரியவீரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அப்படி இந்த அரியவீரிய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது ஊர்ல என்னதான் பெரியவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு இருந்தாலும் ஊருன்னு சொன்னா முக்கியமான ஆள் யாரு தெரியுமா? அது யாரு? அதுதான் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள். பாரு இளைஞர்கள் காய்கறி எல்லாம் எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு. அட அவங்க இளைஞர்களா? ஆமா அவங்க இளைஞர்கள் தானே. அப்படியா? கல்யாணம் முடிச்சாலும் ஒரு இளைஞர் தான். கல்யாணம் முடிஞ்சு 2 புள்ளியாருக்கு இளைஞரா? ரஞ்சித் நீங்களும் இளைஞர் தான். அப்பா சரி ஹலோ அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சரி அடுத்தபடியாக மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மேலை இசை கலைஞர்களுக்கும் நயாண்டி மேல கலைஞர் அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளிசைய உலகமெங்கும் பரப்பக்கூடிய யாழி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மக்கள் செல்லம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதாவது தத்தா உங்களை எல்லாம் சொல்லியாச்சு, எங்களே 2 வார்த்தை சொல்லணும்ல, சொன்னா தானே தெரியும். ஹலோ
சரி. அப்படி ஆ, அரியப்புறத்தை சேர்ந்த வெச்சுக்குமார் வரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக அனைத்து வேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்னம்மா கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள் என்ன சொல்லுவார்கள்? நானோ ஒரு சிறு குழந்தை, சரி, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறோ ஆமா, உங்கள் முன்னே பாடப் போகிறோம். கதையை பாட இருக்கின்றோம். பாடுகின்ற பாடலிலே சொல் குற்றம், சரி, பொருள் குற்றம், ஆமா, அடிதாளங்களில் உற்றங்குறை இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதே போல நீங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, முதலில் பாடக்கூடிய திருக்கதை யாருக்குன்னு சொன்னா முதல்ல எந்த கதையை பாடுவாங்க? ஐயனாருக்கு தான் பாடணும். ஓ, சாஸ்திர கதையை தான் பாடுவாங்க. ஆமா, அப்படி ஐயனார் பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வருமா. சரி, ஐயனார் பிறந்ததான் அம்மா மாரியம்மா, முப்புடாதி அம்மா, வண்டிக்கார வைரவரோடு அத்தனை தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வரும். அப்படி இருக்க ஐயனாருடைய திருக்கதையை பாடரிக்கிறோம். அப்படி இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில சிவபெரும் பார்வதி பிள்ளை விநாயகி பகவான் பக்கம் குலவேறு வள்ளியோடு தேவானையோ சுவாமி குலவேறந்தார் சுவாமி வள்ளியோடு தேவானே குலவேறு நந்திரியுடனே குலவேறு ஆட்டமோனி சட்டமோ கும்பே மாமோனே ஆட்டமோனி சட்டமோ கும்பே மாமோனி உடனே குலவேறு அந்த பார்க்கடல் நதியில் சமாலும் லட்சுமி சுடனே குலவேறு பிரம்மலோகே பட்டனே சபர்முகே சரஸ்வதி சந்தோஷமாய் குலவேறு அமரலோக பட்டனே அமரலோக பட்டனே இந்திரனோ என்றா அப்படி ஆதிவெள்ளி என்னும் கைலாச பருவத்திலே சரி பருவத்திலே கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் எங்க நிக்காரு அப்படியா? ஆமா, திருச்செந்தூர்ல கூட்டம் இன்னைக்கு சரியான கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். ஆமா, சரி. அப்படி வள்ளி தேவானையோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே அளவுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அழகாக கொலுவாக நாரதர் நந்தி தேவன் அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும்ப மாமனையோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி, அப்படி பார்க்கடல் என்னதிலே பச்சமாலும் லட்சுமியும் பௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சரி சதர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள்.
அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. அது எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, அதே நாவலர்கள் புகழும் நாட்டிலேயும் நல்ல நாடு, புகழும் நாடு, மேல பொழியும் நாடு, சொன்னார் இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, இருந்து விளையாடு வயது வெறுத்தாடு கீழ மரபுவால தொங்கி இருக்கும் நாடு. அகிலம் எல்லாம் பெயர்படை, அகிலம் எல்லாம் பெயர்படை ஆதிபாதாள உலகத்தில் நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமழ பொழியும் நாடு, ஒளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு. அப்பெயர்பட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் அகில உலகம் எல்லாம் பெயர் படைத்த ஆதி பாதாள உலகம். அப்படி பாதாள உலகத்திலே அரக்கர் உலகத்தின் மிகுந்தராக அந்த பாதாள உலகத்திலே எப்படி ஆண்டவர்கள் தெரியுமா? எப்படி அம்மா? மன்னவேறும் மனைவியோமா, மனைவியோமா, அங்கே மகள் உடனே ஆண்டு மனைவியோமா, இந்த ரிஷிமுக வண்ணனோ பெண் கொடி வேறு மனைவியோ உடனே ஆண்டவார் வேணும் தேவையோ உடனே ஆண்டவார் நல்ல நாருங்குவார், நல்ல நாருங்குவார் உடனே ஆண்டவார். சுவாமி இல்லையா சுவாமி அப்படி பாதாள உலகத்திலே ரிஷிமுகா மண்ணின்னும் வத்தக்கண்ணி பெண்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள்.
கொண்டவனும் தெய்வீகமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்றார்கள். பாட்டி தான் கரெக்டா செய்தாவோ. என்ன கோயில் கூடன்னு சொன்னாலே மருதாணி கண்டிப்பா வைக்கணும். பாட்டி கையில பத்தியலா அதான் பழைய காலத்து ஆளு. எப்படி ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்காவ பாரு மருதாணி. இப்ப யார் இப்படி மருதாணி வைக்கா? இப்பதான் நீங்க கோணம் வச்சு போட்டிருக்கீங்களா? 10 ரூபா கோணம் வாங்கினா போதும் சரி சரின்னு 5 நிமிஷத்துல எடுத்துடலாம். இழுத்து விட்டுருக்கீங்களா? ஆனா பாட்டியை பாருங்க கையில இவ்வளவு அழகா மருதாணி வச்சு இந்த காத்துக்கும் அதுக்கும் நல்ல காயும் சீக்கிரமா காஞ்சிரும். அப்படிதானே? அது காய்க வரைக்கும் வந்து பார்ப்பாங்க, பிறகு காஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, அப்படி கொண்டவனும் தெய்வீகமாக குலமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்றார்கள். பூவண்ணல்ல நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆமோ. அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னம்மா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும். சரி, மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய என்ன கணவர் கேட்கணும். நம்ம வீட்டை மாதிரி. எப்படி? நம்ம வீட்டை மாதிரி. அம்மா சொல்றத நான் கேட்பேன், நான் சொல்றதே உங்க அம்மா கேட்பா. நாங்க 2 பேரும் சொல்றத தெருவே பார்க்கும், தெருவே கேட்கும். அவ எப்படி சொல்லுவாங்க பாத்துக்கிடுங்க. சரி, அதாவது அந்த ஐயா 4 வார்த்தை சொல்லுதாருன்னு சொன்னா என்னம்மா 4ல 2 வார்த்தையாவது இந்த அம்மா கேட்கணும். உங்க வீட்டுக்காரர் சொல்றத நீங்க 2 வார்த்தையாவது கேட்கணும். இந்த அம்மா 2 வார்த்தை சொல்லுதுன்னு சொன்னா என்ன 2 வார்த்தையில 1 வார்த்தையாவது இந்த ஐயா கேட்கணும். கண்டிப்பா வீட்டுக்காரர் கேட்கணும். கேட்கணும்ல? கேட்டா நல்லா இருக்கும். ஆனா ரிஷிமுகாவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் சரி பூவண்ணல்ல நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்றார்கள். அப்படி சொத்து சுகத்தோடு ஆண்டு வந்தாலும் சொத்தை ஆளுதற்கு 12 வருடங்களமாக ஒரு பிள்ளை செல்வமானது இல்லாமல், குழந்தை செல்வமானது இல்லாமல் ரத்தக்கண்ணி வெண்குடியானவ என்னம்மா ரிஷிமுகா வண்ணனத்துல எப்படி சொல்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா சொல்கிறேன்? என் கணவராஜமன்னா கணவராஜமன்னா வைத்த பிராணனா பிள்ளை இல்ல கவலையது, பிள்ளை இல்ல கவலையது. எடுப்பதற்கு எடுப்பதற்கு எந்த பிள்ளை இல்லை ஐயா, இல்லை ஐயோ, பிள்ளை இல்லை ஐயோ. ரிஷிமுகாவண்ணனுக்கும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் கொஞ்சம் ஏது விளையாட ஒரு குழந்தை செல்வமானதே இல்லை. இல்ல மடியில் வைத்து விளையாட ஒரு முதலை செல்வம் இல்லாமல் என் கணவா ராஜமண்ணா எனக்கு வைத்த பிராணநாதா, எனக்கு தாலி கட்டிய என் கணவா, ஆடு இருந்து என்ன செய்ய, மாடு இருந்து என்ன செய்ய, சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய. அதாவது ஒரு வீட்டுல பிள்ளை செல்வம் இல்லைன்னு சொன்னா என்ன அந்த வீடே எப்படி இருக்கும் தெரியுமா? வீடு எப்படி இருக்கும்? பிள்ளை இல்லைன்னா இருட்டு குகையா இருக்கும். அடேங்கப்பா, வீட்டுக்குள்ள ஒளியே இருக்காது, ஒளியே இருக்காது. ஒரு பிள்ளை இருந்துன்னு சொன்னா அங்கோடி வாடம் இங்கோடி வாடம். இப்படி கோயில் கொடைக்கு என்னெல்லாம் கேட்கும் தெரியுமா? 2 அக்காளு தங்கச்சி இருக்கான்னு சொன்னா அவ குடுமி இவ கையில இருக்கும், இவ குடுமி அவ கையில இருக்கும். அக்காளு தங்கச்சி இருந்தா 2 பேரும் ஒரு போல ட்ரெஸ் கேட்பாங்க. ஒரு ட்ரெஸ் மாத்தி போட்டாங்கன்னா அப்புறம் 2 பேருக்குள்ள சண்டை வரும். பாத்தீங்களா? அந்த பிள்ளை ட்ரெஸ் அந்த போட்டுக்கிட்டு இந்த பிள்ளை ட்ரெஸ் அந்த பிள்ளை போட்டுருக்கு. அதாவது
ஒரு செயின் எடுத்தாலும் 2 பேருக்கும் ஒண்ணு போல எடுக்கணும். ஒரு போலதான் இருக்குல்ல. ஒரு கம்மல் எடுத்தாலும் 2 பேருக்கும் ஒண்ணு போல எடுக்கணும். தலைமுடி கொண்டே பாரு அதே ஒரு போலதான் இருக்கு. லேசா ஒரு டிசைன் மட்டும் மாறிடுன்னு வச்சுக்கிடுங்க. ஐயா அம்மா தலை போச்சு. அவ்வளவுதான். அம்மா தான் கடந்து மத்தியில கடந்து சண்டை போட்டு நடக்கணும். சரி செய்ய அப்படி 2 வீரர்களுக்கும் மனம் முடிந்த நாள் முதலாய் ஈராறு 12 வருடகாலமாக பிள்ளை செல்வமானதே இல்லை. பிள்ளை செல்வம் இல்ல. அப்படி பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்த காலத்திலே சரி ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆண் குழந்தை இப்படி ஆம்பளை பையன் பிறந்தான். எப்படி ஆம்பளை பையன்? நான் நிக்கமில்ல. ஏ அப்பா எப்படி ஸ்டைலா நிக்க மத்தியா? தம்பி நிக்க முடியாம நின்னு சாஞ்சிட்டு நிக்கானா? இந்த வயசுல இப்படி ஸ்டைலா நிக்கானு இன்னும் 5 வருஷம் கழிச்சா என்ன வரைக்கும் வரப்போறானோ. ஹலோ ஹலோ. அப்படி பிறந்தது ஒரு ஆண் குழந்தைக்கு வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி வல்லமை தகத்தினால் பிறந்ததினாலே வல்லவன் என்றும் அரக்கன் குலத்திலே பிறந்ததினாலே அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று வேறு நாமத்தை கொடுத்தார்கள். அப்படி ரிஷிமுகாவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் வல்லரக்க பாலகனை எப்படி வளர்த்தீர்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாலு ஒரு போறது ஒரே ஒரு மேனையோ ஒரு மனமோ வேரை சந்திரன் வாரம் மலரே வயது 20 3 வயது நல்ல வயது காதவோ 5 நல்ல வயதனே 5 நல்ல வயதனே ஆபரணங்கள் சூடுவார் பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரம் போல வளர்த்து வருகிறார்கள் வல்லரக்கனை. அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்னம்மா வல்லரக்க வளவனுக்கு வயசு 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு 3 வயசாச்சு. 3 வயசுல என்ன தம்பிக்கு வயசு எத்தனை? அவனுக்கு 11 வயசாச்சு. 10 அப்ப நான் கல்யாணம் முடிக்க 10 வருஷம் இருக்கு. ஆமா கணக்கா தானே. அப்ப 20 வயசுல கல்யாணம் முடிச்சிருவியோ? முடிச்சிட வேண்டியதானே? இல்லங்காமே. அப்படி வளரக்க வாழகனுக்கோ சரி 5 வயசுல ஆடை ஆவணங்கள் எல்லாம் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு பிள்ளைக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னு சொன்னா பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும்? 6 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளை என்ன செய்யணும்? மாடு மேய்க்கணுமா? 6 வயசு பிள்ளைய கொண்டு இப்ப நீங்க ஒரு ஆட்டை கொடுத்து ஏல ஒரு 10 நிமிஷம் அந்த ஆட்டை பார்த்துட்டு தாத்தா கடைக்கு போயிட்டு வரேன் நீங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த ஆட்டை கசாப்படல கசாப்பட்டுருவான். எங்கனையா கொண்டு வித்துட்டு வந்துடுவான் போடுவாமல்ல. அதாவது தத்தா ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது அறிவு வளரணும்னு சொன்னா பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும். அப்படி வளரக்க வளகனை பாடகசாலையிலே சேர்க்கும் பொழுது வளரக்க ராஜதன் எப்படி படித்தறிவான் தெரியுமா? அறிநிலே வயதனிலே அரிசுவை நீரான் படித்தான்
சுவடி தான் படித்தான். ஆமா 7 வயதினிலே என் சுவடி தான் படித்தான். தான் படித்து 8 வயதுக்குள்ளே இலக்கணமும் தான் முடித்தேன். 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் தான் முடித்தான். தான் முடித்தான். அப்படி இந்த வெள்ளரக்க ராட்சதனானவன் இன்னும் எப்படி படித்தறியான் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அண்ணா அவனா இனாயினா உனாவுவனாயினா ராட்சதனானவன் 10 வயதுக்குள்ளே விளவலையும் தான் முடித்து வல்லடக்கோ வாழவனுக்கோ வயசு 21 வயசாச்சு. 21 வயசாச்சு அரக்கனுக்கு. 21 வயசுன்னு சொன்னா என்னம்மா? பிள்ளைகளுக்கு கால் கட்டு போடக்கூடிய வயசு. காலை கட்டி போடணும் ஒரு சணல் எடுத்து கட்டணும் இல்லைன்னா ஒரு நார் எடுத்து கட்டணும். அதாவது என்ன காலக்கட்டுன்னு சொன்னா அந்த காலக்கட்டு கிடையாது. வேற என்ன காலக்கட்டு? பிள்ளைக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். ஓ திருமணத்தை முடிச்சாச்சுன்னா அவனுக்கு கையும் காலையும் கெட்ட மாதிரிதான். ஆமா சரி. அதாவது 8 மணிக்கு மேல பெத்த தாய் காப்பா ஏடா சட்டைய போட்டு எங்களை போற பெசாட்டி வீட்டுல படுத்து வரங்க. மழைக்கு ஒரு மாதிரி இருக்க காத்து ஒரு சைஸா அடிக்க எங்கடா போற அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ தலப்பாடு அடிப்பா. சரி. இவன் காது கொடுத்து கேட்க மாட்டான். சட்டையை போட்டு 10 மணிக்கு போவான். 11 மணிக்கு வண்டி தூக்கிட்டு அவன் பட்டுக்கு போவான். காலையில 3 மணிக்கு வருவான். வந்து மறுபடியும் செல்லதான் வந்துட்டு இதே இது கல்யாணம் முடிஞ்சிட்டு சொன்னா கல்யாணம் முடிச்சாச்சுன்னு 7 மணிக்கு மேல சட்டை கிட்ட கைய போவாத அவனுக்கு. சட்டையை கலத்து எங்க வர சட்டையை கலத்து சரி. சட்டையை கட்டணும்னு அவன் சட்டை நினைச்சுக்கிட்டான். கடையில சட்டையை கலத்த சொல்லுவாங்க. எப்படி கலட்டி தாவணும் ஒரு நாளைக்குன்னு. சரி. அப்போ அந்த அம்மா சொல்லுவா ஏமியா 8 மணியாவது சட்டையை போட்டு எங்க போறியரு? சட்டையை கலத்தோம். 10 மணிக்கு மேல உனக்கு சோழி என்னமியா எங்க போறியரு அப்படின்னு அம்மா சொல்லவே வேண்டாம். வீட்டுக்காரி சொல்லியாச்சுன்னா போதும். கண்ணு அசைவுல இந்த ஐயா சட்டை கிட்டே ஆளு போவாது. பெசாட்டிக்கு சாப்பிட்டு ஆளுக்கு முன்ன உறங்கிடுவாரு. ஓ பேசவே மாட்டாங்க. இப்ப கண்ணு அசைவுல தான் எல்லாமே நடக்கு. ஆமா. சரி. அப்ப வயலுக்கு வாழவனுக்கும் வயசு 21 வயசாச்சு. 21 வயசாச்சு. அப்ப ரிஷிமுகவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் வல்லரக்க வாழவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி சரி அவளுக்கு எண்ணி என்று வெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். ஆமா. அப்படி திருமணம் முடித்து இருக்கும் பொழுது ரிஷிமுகவண்ணன் மனதுக்குள் நினைத்தார். என்ன நினைக்காரு? மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு. சரி. இனி நாட்டு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ரிஷிமுகவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் ஆமாம்மா எங்க வருகிறார்கள் தெரியுமா? எங்க அம்மா? அது நல்ல ரிஷிமுகவண்ணனோ கண்ணி பெண்கோடு நல்ல வேர்களும் குருவின் இடமதே ஐயாவே குலகுரு
குலகுரு என்னுடைய வார்த்தையே ஐயாவே குலகுரு என்னுடைய வார்த்தையே மாகை அரக்கனுக்கு மேது சூட்டவே அபிஷேகம் நடத்தவே குருவினிடமதியே மூட சொன்ன போது அந்த வார்த்தைகளில் அந்த வார்த்தைகளில் குரு யாது சொல்லுவார் பெண்கொடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வருகிறார்கள். ஐயா குலகுருவே, என்ன என்ன இது யாரு தெரியுமா? அது யாரு? இது யாரு தெரியுமா? யாருன்னு சொன்னதான் தெரியும். இதுதான் என் மகன் வல்லரக்கன். கண்ணு உங்களை மாதிரிதான் இருக்கு, மூக்கு உங்களை மாதிரிதான் இருக்கு, வாய் உங்களை மாதிரிதான் இருக்கு, ஆனா முகம் மட்டும் உங்களை மாதிரி இல்லையே. ஆத்தாடி. ஆமா ஐயா குலகுருவே, என்ன இதுதான் என் மகன் வல்லரக்கனுக்கு. ஓ, உங்க பையனாது? ஆமா. சரி. ஐயா என் மகன் வல்லரக்கனுக்கோ என்ன பட்டு சூட்ட வேணும், பட்டா அபிஷேகம் நடத்த வேணும், வேணும் வேணும் அப்படி என்று சொல்லும் பொழுது குலகுருவானவர் வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார். ஓ, சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். சிம்மாசனம் சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? அதுல ரம்யா கிருஷ்ணமேடா இருப்பாங்களே. பாகுபலி படம் பார்க்கலையோ? பார்க்கலையோ? போச்சா, காலையில பாரு. பாகுபலி படத்துல சரி ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு சிம்மாசனத்துல இருப்பாவ பாத்தியலா? அதே போலவே வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்துல அமர வைத்து குலகுருவானவர் செங்கலத்துக்கு கையிலே கொடுக்கிறார். செங்கோலானது அப்படியே வளைகிறது. ஐயோ, வளைஞ்சிட்டு மகுடத்துக்கு தலையில வைத்தார். மகுடமானது தவறி கீழே விழுந்தது. மணிமகுடம் தவறி மண்ணிலே உருண்டு ஓடுகின்றது. உடனே பார்த்தார் குலகுரு, ஐயா ரிஷிமுகா, என்ன உந்தன் மகன் இருக்கனுக்கு செங்கலத்துக்கு கை கொடுக்கும் பொழுது சரி செங்கோலானது வளைகிறது. மகுடத்துக்கு தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி விழுகிறது, தவறி மண்ணிலே விழுகின்றது. ஐயா ரிஷிமுகா, என்ன சுவாமி? அதாவது உன் மகன் வல்லரக்கன் என்ன நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆதி பாதாள உலகமானது பிழைக்கும். சரி, இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிவிடும் என்று சொன்னார். அப்படி வல்லரக்க ராட்சதனவன் தான் தான் மன்னன் என்ற ஆணவம் கொண்டு சிவ சிவா என்று சொன்னவரை செவுட்டில் அடிக்கான். சண்டாள வல்லரக்கன் அரகரா என்று சொன்னவரை அளவிலட்டி அடிக்கிறான். ஆமா, பகவான் என்று சொன்னவரை பல கொடுமையானது செய்து வருகிறான் வல்லரக்கன். அப்படி வல்லரக்க ராட்சதன் ஆண்டு வரும் நாளத்திலே என்னம்மா ஒரு நாளைய தினத்திலே தன் அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்க்க என்ன ஆச்சு? எல்லாரும் பைக்ல வந்துட்டு ஓரமா போறாவல, ஓரமா பைக்கை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள பாட்டை பார்க்க வருவாங்க. அப்படியா? அதான் உங்களுக்கு பெரிய சரிதானே? சரி, அதாவது எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க நினைக்கேன். வருவாங்க. ஆமா, அப்புறம் கோயில் கூட கண்டிப்பா வரணும்ல, வந்து உட்காருவாங்கல்ல. சரிதானே? ஆனா எலியே நான் உள்ள பக்கம் வந்துட்டேன். அப்ப வல்லரக்க ராட்சதனவன் ஒரு நாளைய தினத்திலே சரி அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்க்க கஜானா பெட்டி காலியாக இருந்தது. பொன்பொருள் பொக்கிஷப்பணம் எதுவுமே இல்லை. உடனே பார்த்தான் வல்லரக்கன், என்னை நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி. ஆமா, வல்லரக்க ராட்சதன் எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா? ஆட்டு வரி மாட்டோவர் அளவில்லாத வரிகள் போட்ட வல்லரக்க ராட்சதன் ஒரு கூட நன்னீர் ஒரு பணம் தீர்வை போட்ட காய் வெட்டவே போட்டு ஆண்டவர்கள்
போட்டு ஆடுவாரா வல்லரக்க ராட்சதன் நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி ஆட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டு வருகிறான். ஒரு குடம் தண்ணீர் எடுத்தால் அரக்கனுக்கு ஒரு பணம் தீர்வை கட்டணுமா? ஒரு பணம் கொடுத்தாதான் ஒரு குடம் தண்ணியை எடுத்து வைக்க முடியும். அரைக்கீரை விற்றவர்களுக்கு அரை பணத்தை தீர்வை போட்டான். உனக்கு அரைக்கீரை வேணுமா? அரை பணம் தீர்வை போடு. ஆமா. முருங்கைக்காய் விற்றவர்களுக்கு முக்கால் பணம் தீர்வை போட்டான். ஆமா. அப்படி வல்லரக்க ராட்சதன் எண்ணற்ற வரிகளை போட்டு அவனுக்கு காணவே இல்லை. அப்பவும் கஜானா பெட்டி நிறையல. உடனே பார்த்தான் வல்லரக்கன். என்ன ஆச்சு? இனி நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி ஆமா வல்லரக்க ராட்சதன் தன் மந்திரியை அழைக்கும் பொழுது சரி மந்திரியானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஒட்ட நல்ல பெருநடைய ஓடி வர மந்திரியோ அவசரே அவசரமா அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனோட இடமதியில சொல்லி மந்திரியும் அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனோட இடமதியில இடமதியில மந்திரியும் யாரு சொல்ல ராட்சதனிடத்திலே அரக்கனோட மந்திரியானவர் ஓட்ட நல்ல பெருநடையாக ஓடி வருகிறார். ஐயா மன்னா வல்லரக்கா என்னை அழைச்ச விவரம் என்ன? உமக்கு நான் என்னமையா செய்யணும்? சொல்லியா சொல்லுமியா அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் சொல்கிறான். ஐயா ஐயா மந்திரியே நீர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? 56 தேசம் இடத்துல சென்று கப்பா பணம் வாங்கிட்டு வரணும் ஐயா. சரி உருசா பணம் வாங்கிட்டு வரணும். என்ன போறேன்? தியாவல் பணம் வாங்கிட்டு வரணும் ஐயா. ஆமையா. அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதனிடத்திலே மந்திரி சொல்கிறார். என்ன சொன்னா? ஐயா வல்லரக்கா அப்ப 4 மூட்டை சாக்குத்தாங்க. சரி நான் போய் 56 தேசம் இடத்துல சென்று நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி கப்பா பணம் இருசா பணம் ஏவல் பணத்தை வாங்கிட்டு வாரு. ஆமா. அப்படி என்று சொல்லிவிட்டு வல்லரக்க ராட்சதனிடத்திலே விடைகள் போச்சு. அரக்கனோட மந்திரியானவர் 56 தேசம் இடத்திலே வந்து ஐயா மன்னர்களே நான் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? நான் தான் வல்லரக்க ராட்சதோட மந்திரி வந்திருக்கேன் ஐயா. மன்னர்களே நீங்க என்னுடைய வண்ணன் வல்லரக்கனுக்கு கப்ப பணம் கட்டணும், எருசா பணம் கட்டணும், ஏவல் பணம் கட்டணும். உடனே 56 தேசம் சொல்கிறார்கள். என்ன சொன்னாங்க? என் மந்திரிய கூறு கட்டவனே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மந்திரிய? 12 வருடமா நாடே பஞ்சத்துல இருந்தது. பஞ்சத்துல அடிபட்டு போய் கிடக்க உன் மண்ணை வந்து எட்டி பார்த்தானா? ஒரு பச்சை தண்ணி கொடுத்தானா? இப்ப நாங்க 56 தேசம் ஒந்தன் மன்னனுக்கு காப்பா பணம் நாங்க கட்டணும். ஏன் மந்திரிய அதாவது ஒழுங்க மாதிரியா போயிரு இல்லைன்னு சொன்னா நடக்கவே வேற. அப்படி என்று சொல்லும் பொழுது 56 தேசங்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஐயா மந்திரியே இனி வந்து கப்பா பணம் ஏவல் பணம் ஈசா பணம் கேட்டேன்னு சொன்னா 56 தேசமன்கள் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தடுப்போம் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதோட மந்திரியானவர் வல்லரக்க ராட்சதோடத்தில் வந்தார். ஐயா மன்னா வல்லரக்கா ஐயா ஐயா என்ன அங்க பிரதேசமா? ரோட்ல அப்படி பண்ணனா அவருக்கு வந்து நல்ல உடம்பு வந்து நல்ல ஹெல்த் ஆகும். அங்க பிரதேசம் பண்றான் தம்பி. அங்க பிரதேசம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா சரி அப்புறம் அம்மாவோட வாசையில கிடக்கிறது நல்லது தானே? எப்படி இருக்கு? வாய் வெளியே போட்டானே. சரி அப்படி
வேண்டும். வல்லரக்க ராட்சதனுடன் மந்திரியானவர் சரி வல்லரக்கனோட இடம்பதில ஐயா மன்னா வல்லரக்கா வல்லரக்கா சொல்லுத கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. 56 தேசமிடத்துல சென்று ஆமா கப்ப பணம் கேட்டேன், ஏவல் பணம் கேட்டேன், இருசா பணம் கேட்டேன், பகுதி பணம் கேட்டேன். கேட்டிய கொடுத்தாங்க. யா மன்னா மந்திரியே மந்திரி 56 தேசம் இடத்துல சென்று கப்ப பணம், ஏவல் பணம், இருசா பணம் கேட்டேன். ஒரு பணமும் தரல ஐயா. கிடைக்கல ஒரு கொடுக்கல. உங்களோட பேரை சொன்ன பிறகு ஓடி 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 அடிச்சாங்க. கூட 4 தெரு ஓடி ஓடி அடிச்சான். தெரு சுத்தி அடிச்சாங்க. ஏ மன்னா வல்லரக்கா இனி நம்ம ஏவல் போன இருசா பணம் கேட்டு போனோம்னு சொன்னா 56 தேசமங்கள் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் என்று சொன்னார்கள். சரி மந்திரி என்ன அவங்க மட்டும் தான் போர் தொடுப்பாங்களா? அவங்க மட்டுமே சண்டைக்கு வருவாங்களா? ஏன் நம்மளால போர் தொடுக்க முடியாதா? நம்மகிட்ட ஆள் இல்லையா? ஏன் மந்திரியே என்ன நம்மகிட்ட குதிரைப்பட கூப்பிடுமையா? குதிரைப்பட எல்லாம் நம்மகிட்ட இல்ல சாமி. அப்ப யானைப்பட கூப்பிடுமையா? யானைப்பட எல்லாம் பஞ்சத்துல போயிட்டு. இப்படி சொன்னா நம்மகிட்ட எந்த படம் தான் இருக்கப்போ? சாப்பாட்டு படம் தான் இருக்கு. சோத்து படை வச்சு என்ன செய்ய? போர்னா அது சோறுங்கும். டயத்துக்கு சாப்பிடுவான், நல்லா கொரட்டப்பட்டு உறங்குவான். சரி அவ்வளவுதானே நடக்கும். அதான் நடக்கும். ஏன் மந்திரியே அப்ப 56 தேசமிடத்துல சென்று கவிதை பணம், ஏவல் பணம் வாங்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? ஏன் மன்னா நான் ஒரு வாசனை சொல்லட்டா? சொல்லுங்க நான் சொன்னா நீர் செய்யணும். மந்திரி சொல்லுங்க மந்திரி. நாங்க எத்தனை வந்திருக்கோம்? அதாவது 56 தேசமன்னர்களை அழிக்கணும்னு சொன்னா அடக்கி ஆள வேண்டுமானால் ஆண்டவன் சிவபெருமான் நினைக்க வேண்டும், மறந்தவசானது செய்ய வேண்டும். என்னம்மா செய்யணும்? பகவான் இடத்திலே சரி அதாவது உங்கள் ஆள்காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி தான் அறிய உங்களுடைய சரசை 3 நேரம் தானே சுற்றி எதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும். அப்பேற்பட்ட எரிக்கும் வரை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா 56 தேசமன்னர்களின் தூள் தூளாக கிடலாம் மன்னா. அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் மனதுக்களை நினைக்கிறார். மந்திரி சொல்வது சரியாத்தானே இருக்கு. ஆண்டவன் சிவபெருமானத்துல நம்ம எரிக்கு வர வாங்கணும்னு சொன்னா 56 தேசமன்னர்களை அழித்து விடலாமே. அதாவது ஆண்டவனை நினைத்து அறிந்து வச்சு செய்யணுமானால் 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். 3 ஆசை சொன்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளை வெறுத்தால் கடவுளை நினைக்க முடியும், மனிதவமானது செய்ய முடியும். பகவானை நினைக்க முடியும், பாரதமானது செய்ய முடியும். பகவானை நினைக்க முடியும், பாரதமானது செய்ய முடியும். அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் எப்படி வருகிறான் தெரியுமா? மன்னன் போலே இருந்த மரபு போலே தானே இருந்த மன்னன் போல இருந்த போல தாண்டே போல இருந்த போல வடிவம் கொண்டேல ஒத்தராஜோ காவிரி வனமான வனங்கட வனமான வனங்கட ஆண்டவனே நினைக்க வேண்டும், செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும், செய்ய வேண்டும், பகவானே நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும், சுவாமி செய்ய வேண்டும், சுவாமி செய்ய வேண்டும்.
சரி. மன்னன் போல இருந்தவன் தான் மரவு போல தண்டறிந்தான். அரசன் போல இருந்தவர் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டான். களத்ததிலே உத்திராட்சம், இடையதிலே காவி வேட்டி, குணமான வளம் கடந்து வயல் வளம் நாடு விட்டு. அப்படி இமயமலைச்சாரலே பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு வல்லரக்க ராட்சதனானவன் அரணே அரணே என்று சொல்லி விவசாயம் செய்து வருகிறார்கள். அப்படி நல்ல வேளையிலே அதாவது நம்மை வெள்ளிசைக்கும் பாதுகாப்பாகவும் ஊர் மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர்களுக்கும் ஆவடையானூர் கைகொண்டான் தெரு முப்படாதியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆலய திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உயர்திரை காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர்களுக்கும் கோயில் வரிதாரர்கள் சார்பாகவும் அரியபுரம் எஸ் போனா வில்லிசை குழுவின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்று காவல்துறை அதிகாரிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் என் அம்மா முப்படாதி அம்மா அவர்களுக்கு கொடுக்கணும். பதவி உயர்வு கிடைக்கணும். எல்லா வளமும் நிலமும் முப்படாதியம்மன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சரி. அப்படி இருக்க வல்லரக்க ராட்சதன் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு இமயமலை சாரலில் வந்து எப்படி தவம் இருக்கிறேன் தெரியுமா? சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தில் கோலம் போட்டா சந்தனத்தில் கோலம் போட்டா பன்னீரால கோலம் போட்டா பன்னீரால கோலம் போட்டா ஆமையா ராட்சதனானவன் இமயமலை சாரலில் வந்து சாந்து கொண்டு தரைமலைக்கு சந்தனத்தாளை கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலைக்கு மஞ்சளையாளை கோலம் போட்டு குருத்துவாளை இடைவரித்து தேங்காய் பழம் தட்சணையோடு விநாயகரை பிடித்து வைத்துக் கொண்டு அரணே அரணே என்று சொல்லி விவசாயம் செய்து வருகிறான். அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் 12 வருடங்களமாக தூங்கிருக்கும் பொழுது அதாவது சொல்றத ஆடியன்ஸ் கொஞ்சம் கவனமா கவனிச்சு பாருங்க. எங்க முன்னால இருந்து வில்லு பாட்டு பாக்குறீங்கல்ல, பாப்பா சொல்றத அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணுதீங்களா? கற்பனை பண்ணி பாருங்களேன். அதாவது நினைக்காங்க நீங்க மட்டும் டீ குடிக்கல, எங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ தந்தா நல்லா தானே இருக்கும். உங்களுக்கும் டீ தருவாங்கம்மா, உப்புமாவோட சேர்த்து தருவாங்க. அந்த வாடகைக்கு ஒரு கிளாஸ் டீ தான் இருக்கும். எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு உப்புமா கிடையாது, உங்களுக்கு கண்டிப்பா உப்புமா உண்டு. எங்களுக்கு தந்தா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு படிக்க முடியாது, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வெளில பாருங்க பார்க்கலாம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு டீ உப்புமா உண்டு. வேணுமா? தந்தா நல்லா தான் இருக்கும். அதாவது வல்லரக்க ராட்சதனானவன் 12 வருடங்களமாக ஒரே இடத்துல தவம் இருந்து வருகிறான். ஆடாம அசையாம உட்கார்ந்திருக்கான். அதாவது ஒரு மனுஷன் 12 வருஷமா குளிக்காம, பல்லு விளக்காம, தலையில எண்ணெய் வைக்காம, ஒரு ட்ரெஸ் மாத்தாம இருந்தாமனு சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நிலைமை எவ்வளவு கேவலமா இருக்கும் தெரியுமா? நம்மளால 5 நிமிஷம் இருக்க முடியுதா? நான் ஒரு நாள் குளியாம இருந்ததுக்கு 3 நாள் குளியாம இருந்ததுக்கு வீட்டுக்கே நடையத்துல உங்க அம்மா. ஆமா,
அதாவது நம்மளால 5 நிமிஷமா ஒரு இடத்துல இருக்க முடியுதா? லேசா ஒரு காலை நீட்டுவோம், ஆமா 2 காலை நீட்டுவோம். அதாவது அங்க ஓரமா இருந்தாவ சாக்க விரிச்சு நேரம் நடுசுல கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. சாயுதலுக்கு ஒண்ணு இல்லாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. கஷ்டமா திருத்தான் செய்யுது. இந்த கம்பு ஓர விரிச்சிருந்தா கூட கம்புலயாவது சாஞ்சிருக்கலாம். இந்த படிக்கட்டு கிட்ட சாச்சிருந்தா படிக்கட்டுலயே சாஞ்சிருக்கலாம். உங்க யோசனை தெரியுது. ஏன்னு சொன்னா குறுக்கு வலிக்கலாம், குறுக்களை மட்டக்கம் வச்சு கட்டணுமா? சரிதானே? ஆனா மல்லடக்க ரகசியனானவன் 12 வருடங்களமாக ஒரே இடத்துல தவம் இருந்தனாலே வல்லரக்க ராட்சதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அங்கே வல்லரக்க ராட்சதன் வளச்சாரலிலே காற்றடித்து மணக்கு வைத்து முற்று மேல்பட பள்ளி எல்லாம் பாசி பட்டு பள்ளி எல்லாம் பாசி பட்டு மெல்ல சடைகள் வாட்டில் மிளத்தமரோ வாட்டில் உச்சோரிய கொண்டையில சில குருவி கொண்டையில சில குருவி கூடகட்டி முட்டையில அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் பகவானை மனதில் எண்ணிக்கொண்ட இமயமலை சாரலிலை 12 வருடங்களமாக இருக்கும் பொழுது காற்றடித்து மணல் குவித்து கரையான் முற்றி மேல்படர பள்ளி எல்லாம் வாசி பெற்று ஹோமம் எல்லாம் சடைகள் மின்ன அவை கால் மாட்டில் முளைத்த மரம் வகை மாட்டில் பூச்சொரிய கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு இமயமலை சாரலிலே 12 வருடங்களமாக தோம் இருக்க ஆதி வெள்ளை கைலாசத்து அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் இமயமலை சாரலிலே 12 வருடங்களமாக தோம் இருக்க ஆதி வெள்ளை கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்னமா நடக்கின்றது? ஆதி வெள்ளை கைலாசத்தில் வெள்ளை கைலாசத்தில் சிவபெருமா பார்வதி ஆதிசக்தி அம்பிகை ஆண்டவனே பகவான் வழக்கும் சங்கரன் ஈஸ்வரனே இறையோனே சுவாமி வழக்கும் சங்கரன் சங்கரனே சுவாமி ஈஸ்வரனே இறையோனே கொஞ்சம் ஈஸ்வரியல் வார்த்தைக்கு சொல்லி பார்வதியோட இடமறிய அசையாத கைலாசோ அசையாத கைலாசோ அங்கும் இங்கோ அசையாத ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிவர சக்தியானவர் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? ஆண்டவா பரம்பொருளே பகவானே, இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைய காரணம் என்ன? அங்கு இங்குமாக அசைகின்ற விவரம் என்ன? அப்ப சிவபெருமான் சொல்கிறார், என்ன? அடியே அம்மா பார்வதி பார்வதி பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சரி வல்லரக்க ராட்சதனானவன் இமயமலை சாரலிலே 12
ஈராறு 12 வருடங்களுமாக சரி பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு பாரதவும் ஆனது செய்து வருகிறார் வல்லரக்கர். உடனே ஆதிவரா சக்தி என்ன கேட்கிறார்? என்ன கேட்க? ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி? உங்களை நினைத்து ஈராறு 12 வருடங்களுமாக தவம் இருந்து வருகிறானே, அவனுக்கு என்ன வர வேணுமோ கேட்டு கொடுக்கலாமல்ல? அந்த அரக்கன் கேட்ட வரத்தை நீங்க கொடுத்தா தான் என்ன சாமி? அப்ப சிவபெருமான் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அம்மா பார்வதி, என்ன பரமசிவமே, என்னால் போய் வல்லரக்கனை அழைத்து வர முடியாது. பிறகு அதாவது ஆடியன்ஸ் ஒரு கேள்வி அப்ப எல்லாருக்கும் தூக்கம் வருது. தூக்கம் வருது யாருக்கு? நமக்கா அவங்களுக்கா? ஆடியன்ஸ்க்கு. உங்களுக்கு தான் தூக்கம் வருது. தூக்கம் வரப்படாதுல்ல. கோயில் கூடன்னு சொன்னாலே விடிய விடிய முழிச்சிருக்கணும். கொஞ்சம் உஷாரா அப்படி என்ன மாதிரி இப்படி நிமிர்ந்து இருங்க பாப்பா. ஆமா அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க. அவர் என்னெல்லாம் செய்யறாரு அதே மாதிரி செய்யுங்க. ஆமா ஒரு தூணு கிடைச்சா ஒரு கம்பு கிடைச்சா நாங்க பாட்டு நிமிர்ந்து சம்முன்னு இருப்போம். இது இருக்க இருக்க அப்படியே கீழடிக்கு தான் போகுது, கண்ணும் போகுது உடம்பும் போகுது. உங்களுக்கு வேணா சேர் கொண்டாட சொல்லுவோம். சேர் நாளைக்கு சேர் கிடக்கும்லானே அன்னதானம் உண்டு. ஆமா சாப்பிட்டு முடிச்சுட்டு சேர் கிடக்கும், சேர்ல உட்காந்து பாத்துக்கிடலாம், உட்காந்துக்கலாம். அதாவது சரி ஆடியன்ஸ் என்ன கேள்வின்னு சொன்னா, என்ன கேள்வி? எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் ஓம் சக்தி சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? சிவபெருமானுடைய முன்னால முதல்ல இங்க இருந்து போகும்போது ஒண்ணு இருக்குமா? அது யாரு? யாரு? பூசாரியா? ஆமா பூசாரியா இருப்பாரு. ஐயர் இருப்பாரு. போம்னா வாசல்ல நிப்பாரு. அவர் சாமி கிட்ட போய் நிப்பாரு. சரி யார் இருப்பாதா? யாரு? யாரு அவன் கேட்க சொல்லல வருறோம். ஆமா நந்தி. நான் கரெக்டா சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? அதாவது எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவன் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு சொன்னா யாரு? நந்தீசன். நந்தீஸ்வரரை தாண்டி தான் நீங்க சிவபெருமான் கிட்டே போக முடியும். அதாவது எனக்கு ஒரு டவுட், இந்த நந்தீசன் காதுல எதுக்கு போய் எல்லாரும் குசு குசுன்னு பேசுதாங்க? நான் நந்தீசன் காதுல வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அந்த காதுல சொன்னா நந்தீசன் போய் சிவபெருமான் கிட்ட போய் சொல்லி அந்த வேண்டுதலை உடனே நடக்க வைப்பார். ஆமா அதனாலதான் நந்தீசன் காதுல போய் பிரதோஷம் அன்னைக்கு போய் சொல்லணும். சரி சாதாரண அன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆமா நீ தென்காசி உலகமன் கோயில்ல என்ன பிரதோஷம் அன்னைக்கு நந்தீசனுக்கு அபிஷேகம் நடக்கும். ஆமா அந்த அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு தீபாவளி நடந்த முடிஞ்ச பிறகு சரி உங்க பிரச்சனையை பூரா போய் அவர் காதுகளை சொன்னா அந்த சிவபெருமான் கிட்ட போய் நந்தீசன் உடனே சொல்லுவாராம். ஆமா நீங்க என்னைக்கா சொல்லிருக்கலாம் அப்படி? நான் ஒரு நாள் சொல்லலையே. இனிமே பிரதோஷம் நடக்கும்போது போய் சொல்லுங்க. சரி அப்போ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நந்தி தேவனை வரவழைத்தார். ஐயா நந்தி தேவா, நீர் என்ன செய்யணும் தெரியுமா? பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனானவன் இமயமலை சாரிலே இருந்து கொண்டு என்னை நான் நினைத்து 12 வருடங்களாக தூரம் இருந்து வருகிறான். அவனை கைலாச மலைக்கு அழைத்து வரணும் அப்பா. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானத்திலே நந்தி தேவன் சொல்கிறார், ஆண்டவா பரம்பொருளை, உமக்கே நியாயமா இருக்கா? நானும் ஒரு தெய்வ பிறவி, அவனோ ஒரு மானிட பிறவி. எப்படி கைலாங்கிரி மலைக்கு அழைத்து வரணும் பகவானே அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், ஏ மகனே நந்திதேவா, அத பத்திலாம் நீர் கவலைப்பட வேண்டாம். இன்னும் அப்படி மேல 2 பச்சளை குளிகை, இந்த பச்சளை குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? வல்லரக்க ராட்சதனிடத்திலே இடவாயிலையும் வடவாயிலையும் ஒதுக்க சொல்லும். அப்படி இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கினான்னு சொன்னா வல்லரக்க பாலகனுக்கு 2 ரெக்க வந்து முளைக்கும் அப்பா. அப்படி கைலைங்கிற மலைக்கு அழைக்க தூக்கிட்டு வா என்று சொன்னார். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 2 குளிகையை கொடுத்த பொழுது நந்தி தேவனானவன் வல்லரக்க ராட்சதனை எப்படி தேடிக்கொண்டு வருகிறார் தெரியுமா? இன்னும் உங்கானலையே இன்னும் உங்கானலையே
வல்லரக்க ராட்சதனை தேடிக்கொண்டு சரி நந்தி தேவனானவர் இமயமலை சாரலி வந்து பார்க்கார் அரக்கனை காங்கவே இல்லை, வல்லரக்கனை காணவே இல்லை. அதாவது வல்லரக்க ராட்சதனானவன் என்னம்மா பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு 12 வருடங்களமாக தவம் இருந்த காரணத்தால கரையான் புத்து மாறி இருக்கானே அவன் எங்க தெரியுமா? கரையான் புத்துக்குள்ள இருக்க அரக்கன் எப்படி தெரியும்? அப்ப நந்தீசனானவர் இமயமலை சாலையில வந்து அங்கும் எங்கும் பார்க்காரு, அரக்கனை காங்கவே இல்லை. தெற்க பார்க்காரு, வடக்க பார்க்காரு, மேற்க பார்க்காரு, கிழக்க பார்க்காரு, அரக்கனை காணும். அதாவது என்ன ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதிலே கேட்டார். ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரம்னா அது என்ன மந்திரம்? என்ன மந்திரம்? நான் சொல்ல மாதிரி கையை வைங்க, அப்பதான் அந்த மந்திரமே வரும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சிவாய நமக. இதான் சிவபெருமானுடைய மந்திரம். அவர் மந்திரம் இதான். அப்ப முருகனுக்கு மந்திரம் யாருனது? வெற்றிவேல் முருகனுக்கு சூரனை வதம் முடித்த சுப்பிரமணிய வேலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. இதான் முருகனுடைய மந்திரம். முருகனோட மந்திரம் இதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவா? அரோகரா போடுங்க, அரோகரா. அப்ப ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதிலே கேட்டு உடனே நந்தி தேவனானவன் மனதுக்குள்ள நினைத்தார். என்ன நினைக்கிறார்? அப்ப இங்க வல்லரக்கன் தான் இங்க இருந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரக்கன் தான் இந்த ஏரியாக்குள்ள எங்க இருந்து தவம் இருக்கான், அவன் சத்தம் கேக்கு அப்படி என்று சொல்லி நந்தி தேவனானவர் இமயமலை சாரலில் இருந்து கொண்டு சரி ஏ அரக்கா, ஏ வல்லரக்கா, ஏ வல்லரக்கா, நான் கூப்பிடுதல உன் காதுல விழுதா அரக்கா அப்படி என்று சொல்லி இமயமலை சாரலில் இருந்து அழைக்கும் பொழுது என்ன ஆச்சு? வல்லரக்க ராட்சதன் முத்துக்குள்ள இருந்து மனதுக்குள்ள நினைக்கிறான். அந்த புத்துக்குள்ள இருந்த வல்லரக்க என்ன நினைக்கான்? இந்த பகவான் தான் நம்மளை தேடி வந்துட்டார் போலயே, ஆண்டவன் சிவபெருமான் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்துட்டார் போலக்கு அப்படின்னு சொல்லி வல்லரக்க ராட்சதன் புத்த உடைச்சிட்டு வெளியில வந்துட்டான். உடைச்சிட்டு வெளியில வந்து நிக்கான். அப்படி புத்த உடைச்சிட்டு வெளியில வந்து பார்க்க என்ன ஆச்சு? 4 காலு 2 கொம்பு, ஒரு பின்னாடி ஒரு வாளு. வாளு ஆடிக்கிட்டு இடக்கு. அது யாரு? அது யாரு? 4 காலு, எக்கால மாடு, 2 கொம்பு, பின்னாடி ஒரு வாளு. என் மாடு. உடனே பார்த்தான் வல்லரக்க ராட்சதனானவன். சரி ஏ கால மாடு, என் மாடு, என் கடிய தவத்தை கலைச்சிட்டேன். என் கால மாட்டு என் தவத்தை கிடைக்க நீ வந்த, உன்னை சும்மா விட மாட்டேன் ஐயா. ஆமா அப்படி என்று சொல்லி வல்லரக்க ராட்சதன் ஏசும் பொழுது சரி உடனே நந்திதேவன் சொல்கிறார், ஏ அரக்கா, ஏ வல்லரக்கா, பொறுப்பா நீ அவசரப்படாத. நெல்லை கொட்டினால் அள்ளலாம், சொல்லை கொட்டினால் அள்ள முடியாது. ஏ ஐயா வல்லரக்கா, உன்னை அழைத்து வர சொல்லிதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை அழைத்து வந்திருக்காரப்பா. ஓ, என்ன கைலாசம் அழைத்து போவதான் நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா வல்லரக்கா. அப்ப நீங்க யாரு? நான் தான் ஆண்டவன் சிவபெருமானுடைய தூதுவன் வந்திருக்கேன். ஓ, நந்தி ஈசன் வந்திருக்கீங்க. ஆமா சரி சரி சரி. உடனே வல்லரக்கன் சொல்கிறான், என்ன ஐயா நந்தி தேவரே, என்ன ஐயா? நீனும் ஒரு தெய்வப்பிறவி, ஆமா நானும் ஒரு மானிட பிறவி, உம கூட எப்படி வர முடியும்? 12 வருஷம் தவம் இருந்து நான் மொத்தத்துல எப்படி இருக்கேன்? ஆளு எலும்பும் தோலுமா இருக்கு, அங்க எங்க எலும்பும் தோலுமா, எலும்பு எல்லாம் தோல் எல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. ஆமா. அப்ப உடனே நந்திதேவன் சொல்கிறார், சரி ஏ மகனே வல்லரக்கா, அரக்கா, என்ன புரியப்பா 2 பச்சை குளிகை குடுக்க சாமி, குடுக்க சாமி. இந்த 2 குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப வயிற்று பசியா இருக்கிறத போட்டு நான் கடிச்சு சவச்சு தின்றேன். அரக்கா தின்னுக்குன்னு துளைக்காதப்பா, இடவாயிலையும் கடவாயிலையும் மட்டும்தான் நீ ஒதுக்கணும். சுவாமி என்ன போச்சல் அதிகமா இருக்கு, அந்த உருண்டையை தின்ன அந்த போச்சல் கேட்குமா? ஆட்டுப்புழுக்கு தின்ன கேட்கும். ஆட்டுப்புழுக்கு தின்ன கேட்கும்ல? ஆமா கேட்கும்ல. மொத்தமா சாப்பிடுங்க. ஆட்டுப்புழுக்க தின்னு சொன்னா சரி போச்சல் உடனே கேட்கும். கேட்கும்ல அதுவும் மறந்தானே. நாளைக்கு கொண்டு வரணும். ஆமா சரி. அப்போ வல்லரக்க ராட்சதனானவன் இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கிய போது என்னாச்சு? வல்லரக்க பாலகனுக்கோ 2 ரெக்கையானது முளைத்தது. ரெக்க முளைத்தது. பாய் பயலுக்கு 2 ரெக்கத்தான் முளைச்சது. என்ன பண்ணுதா? இருப்பானோ பரப்பானோ ஓடுவானோ குதிப்பானோ, அங்க போறேன் இங்க வரேன், எங்க போறேன்னே தெரியல. இந்த சட்டையோட 3 நேரம் பைக்கில போயாச்சு. அதாவது சரி நமக்கு மட்டும் ஒரு ரெக்க முளைதுன்னு சொன்னா நம்ம இங்க இருப்போமா? இப்ப உங்களுக்கு 2 ரெக்க முளைச்சுன்னா நீங்க என்ன செய்ய தெரியுமா? இப்ப திடீர்னு இருந்துகிட்டே இருப்பீங்க, டபக்குன்னு ரெக்கை அடிப்பி வீட்டு போயிருவீங்க. அப்புறம் அங்க இருந்து ரெக்கை அடிப்பி இங்க வந்துருவீங்க.
சரி. அப்ப ரெக்கை இல்லாமலே நம்ம இந்த பறக்கோம்னு சொன்னா சரி. ரெக்கை இருந்துன்னு சொன்னா நம்மளால கையில பிடிக்க முடியுமா? இப்ப யாழி டிவி ஓனருக்கு 2 ரெக்க முளைச்சிட்டு வச்சுக்க. அப்பா கிட்டத்தட்ட 15 கூட நடக்கு. ஆமா. இங்க இருந்து பையன்னு போவாரு, அங்க போய் அங்க ஆன் பண்ணிட்டு வந்துருவாரு. அங்க இருந்து பையன்னு வருவாரு, இங்க வந்து ஆன் பண்ணிடுவாரு. ஆமா. 15 வீடியோ கவர் பண்ணிடுவாரு. அவருக்கு முளைக்கணும் முதல்ல ரெக்க. அவருக்கு ஒரு ஆளுக்கு ரெக்க முளைச்சுன்னு சொன்னா அவரை வச்சு பல பேர் பிழைக்கலாம். ஆமா. எல்லாத்துக்கும் முளைச்சிரும் ரெக்க. அப்ப முத அவருக்கு தான் ரெக்க முளைக்கணும். ஆமா. சரிதானே? சரி. அப்ப வெள்ளரக்க ராட்சதனுக்கு 2 ரெக்கையானது முளைத்த போது நந்தி தேவன் வெள்ளரக்க ராட்சதனை அழைத்துக் கொண்டு எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? நந்தி தேவன் முன்பரக்க முன்பரக்க தேவன் முன்பரக்க பின்பரக்க நல்ல வேர்களும் கோட்ட வாசலில் உடனே வாரார் தேவனிடம் வடக்கு கோட்டை வாசலிலே வரும் பொழுது என்னம்மா நந்தி தேவனிடத்துல வெள்ளரக்க ராட்சதன் இருக்கிறார். என்ன கேட்க? ஏ அப்பா நந்தி தேவர என்ன ஆண்டவன் சிவபெருமான் இருப்பாருன்னு சொன்னீர, ஒரே பகமாட்டமா இருக்கு. இந்த பகவான் எங்க இருக்காரு? இங்க பார்த்தா ஒரே தாடி மீச சன்னியாசி கூட்டமா இருக்கு, பண்டார கூட்டமா. பகவான் எங்க இருக்காரு? பேய் கூட்டமா இருக்கு. இந்த பகவான் எங்க இருக்காரு? ஆண்டவன் எங்க இருக்காரு நந்தீசா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆச்சு? தேவன் ஆனவர் வெள்ளரக்க ராட்சதனிடத்துல சொல்கிறார், வாங்க இருக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. ஏ ரக்கா இடம் இருக்கு. ஏ அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, தலையில ஒரு குடும்பியோட இருக்காரா? ஆமா இருக்காரு. கழுத்துக்குள்ள ஒரு பாம்பு கிடக்காப்பா? பாம்பு இருக்கு. பாம்பு இருக்கு. புலித்தோல் ஆசனத்தோட இருக்காரா? நல்ல பாம்பு. ஏ மகனே அரக்கா, என்ன? அவர்தான் ஆண்டவன் சிவபெருமான். ஓ அதுதான் ஆண்டவன். ஆண்டவன் ஆண்டவனே பகவான் சங்கரன் ஈஸ்வரனே இறையோனுக்கும் சங்கரன் ஆண்டவனே இடமதில் ஒரு நேரம் தானே சுற்றி உடையவனே நமஸ்கரித்தான். ஒரு நேரம் தானே சுற்றி ஈஸ்வரனை நமஸ்கரித்தான். ஒரு நேரம் தானே சுற்றி சுவாமி தானே சுற்றி புக்கணனை நமஸ்கரித்தான். நமஸ்கரித்தான் சுவாமி நமஸ்கரித்தான். அவனோட இடமதில் நேரம் தானே சொல்லி நமஸ்கரி நேரம் தானே சொல்லி நமஸ்கரி நேரம் தானே சொல்லி ஈஸ்வரனை நமஸ்கரி நேரம் தானே சொல்லி 10 நேரம் தானே சொல்லி பகவானை நமஸ்கரித்தான். அப்படி வளரக்க ராட்சதனானவன் ஆண்டவன் சிவபெருமானுக்கு முன்னாலே வந்து ஒரு நேரம் தானே சுற்றி உடையவனை நமஸ்கரித்தான். 10 நேரம் தானே சுற்றி பகவானை நமஸ்கரித்துக் கொண்டு அப்ப வல்லரக்க ராட்சதன் இருக்கிறார். ஐயா மகனே வல்லரக்கா என்னை நினைத்து இமயமலை சாரலிலே சரி 12 வருடங்களமாக தவம் இருந்தே உனக்கு என்ன வர வேணும் அப்பா? உனக்கு என்னப்பா வேணும்? அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இருக்கிறார். சரி என் மகனே வல்லரக்கா உனக்கு ஆடு வேணுமா? வேண்டாம். மாடு வேணுமா? வேண்டாம். சொத்து வேணுமா? சுகம் வேணுமா? இல்ல நான் அந்த டபுள் ஷாட் வெடி வேணுமா? ட்ரம் ஷாட் வெடி இல்ல, டபுள் ஷாட் ட்ரிபிள் ஷாட் சிங்கிள் ஷாட் கையில வச்சு வெடிப்பாரு அவரு. ஆமா
நிறைய ஷாட் போடுறாரு. ஏ மகனே மல்லரக்கா, உனக்கு ஆடு வேணுமா, மாடு வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம் சார். அப்ப உனக்கு என்ன வேணுமப்பா? என்ன? அப்ப வல்லரக்கராஜன் சொல்லுகிறான், என்ன சொல்லுங்க? ஆண்டவா பரம்பொருளை பொருளே, நான் உமக்கிட்ட வர கேட்கணும்னு சொன்னா ஆமா, ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் யாருமியா? என்னுடைய சம்சாரம், மை ஒய்ஃப். ஏ அப்பா, இங்கிலீஷ் எப்படி பேசுறேன்? சாமி இங்கிலீஷ் தான். மை ஒய்ஃப், என்னுடைய மனைவி. மை ஒய்ஃப். ஆண்டவா பரம்பொருளே, என்ன? உங்களிடையே இருக்கக்கூடிய உங்கள் மனைவி ஆதிவர சக்தி மீது ஆணையாக வரம் தருவேன்னு சொன்னா சரி, உமட்ட என்ன வர வேணும் நான் கேட்பேன். ஏன் வல்லரக்கா, என்ன? என் வீட்டுக்காரி மேல சத்தியம் பண்ணாதான் நீ வரத்த கேப்பியா? ஆமா. என்னடா பிள்ளை நீ? என்ன நினைச்சு தவமருந்தி என் மேல நம்பிக்கை இல்லையாடா? ஆண்டவா, என்ன? நீரோ ஒரு புழுவனி மாடு. யார் நானா? ஆமா. என்ன பார்த்தா புழுவனிங்க? புழுவனி 1 நம்பர் புழுவனி. எல்லாரும் பாருங்க, என் முகத்தை பார்க்கும்போது நான் புழுவனி மாதிரியா தெரியுது, ஏமாளி மாதிரி தெரியுது. ஆமா, ஏமாத்த மாதிரி தெரியுதா, நான் ஏமாறுத மாதிரி தெரியுதா? ஆண்டவா பரம்பொருளே, நீரோ ஒரு புழுவனி மாடை. அதனாலே ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தாருன்னு சொன்னா உங்ககிட்ட என்ன வர வேணும்னு கேட்பேன் பகவானே. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், மகனே வல்லரக்கா, உனக்கு என்ன வரம் கேட்டாலும் இதை பகவான் தருவேனப்பா. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானத்துல எப்படி கேட்கிறார் தெரியுமா? அங்கே ஆதி வெள்ளை கைலாசம், வெள்ளை கைலாசம் கொட்ட வாசலில் கடவுளையும் சிறியவர், கடவுளையும் சிறியவர், கடவுளையும் சிறியவர், கடவுளையும் சிறியவர், கடவுளையும் சிறியவர், தர வேண்டும் சிறியவர், தர வேண்டும், கடவுளையும் சிறியவர், பகவானே தர வேண்டும் என்று சொல்லி வல்லரக்க ஆண்டவனி நினமதில, ஆண்டவனி நினமதில உடனே கேட்டான். சிவபெருமானிடத்திலே வல்லரக்கராஜன் சொல்கிறான், ஆண்டவா வரம்பொருளே, பகவானே பரமசிவமே, கடுகை காட்டினாலும் கடுகை விட சிறிய வரம் கடவுள் நிறைத்தர வேண்டும் எனக்கு வேணும். மிளகை காட்டினாலும் மிளகை விட சிறிய வரம் மறையான் நிறைத்தர வேண்டும் எனக்கு வேணும் சாமி. அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்கராஜன் சொல்கிறார், என்ன சொல்லுதான்? என் மகனே வல்லரக்கா, என்ன சாமி? உனக்கு என்ன வர வேணும் கேட்டா கடுகுங்க, மிளகுங்க, சீரகங்க, சம்பாவுங்க. சரி, நீ பெட்டி கடை வைக்க போறியாயா? பெட்டி கடை 3 தடவை வச்சு, ஆமா, எல்லாரும் என்கிட்ட கடனா வாங்கி கடையை 3 நபர் தான் விட்டாங்க. அரியபுரத்துல பூரா கடன் தான். மகனே வல்லரக்கா, உனக்கு என்ன வர வேணும் என்று என்னிடம் கேளுடப்பா. கேளு மகனே கேளு. அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்கராஜன் சொல்கிறான், என்ன சொல்லுது? ஆண்டவா பரம்பொருள, பொருளே, எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? ஆள் காட்டி விரலெடுத்து, விரலெடுத்து, விரலெடுத்து வர வேணும். பகவானோட வார்த்தைகள் காட்டிய விரலெடுத்து தேவி கங்காதேவி தானரி என்னுடைய சிரசதை
வெகு நேரம் தானே சொல்லி இதை பார்த்து நீட்டினாலோ கொடுத்து எறியவேண்டு வேற தரவியாண்டு என்று சொல்லி வளர்ந்தவனின் இடமாதே ஆண்டவனின் இடமாதே அழகுடனே அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராட்சசனவன் ஆண்டவா வரம்பொருளே ஐயா பகவானே எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்னப்பா வர வேணும் என் ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய என்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி இதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும் எரிக்கு வரம் அப்பேர் விட்டும் எரிக்கு வர பகவான் தர வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஏ மகனே வல்லரக்கா ஆளவரம் கேட்டாலும் நீ சாக வரம் கேளாதப்பா வேற என்ன வரம் கேளு பகவான் உனக்கு நான் தருகிறேன் சொன்னதை கேளு விளையாட்டு வினையாகிவிடும் விளையாட்டு வேண்டாம் வேண்டாம்ப்பா சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் பகவானத்திலே வல்லரக்க ராட்சசன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் பாத்தியரா புழுவுனி மாடை ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வரங்கேளு இந்த வரங்கேள்னு சொல்லுதியற இவர் மாத்தி பேசுறார பகவானே என்ன ஆதி சக்தி மீது ஆணையாக நான் கேட்டவர்கள் தந்தே வேணும் ஐயா அப்பா நான் தாரேன்ப்பா என்ன தாரேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார் சரி ஏ மகனே மல்லரக்கா அதாவது நல்ல யோசிக்கப்பா இந்த வரம் உனக்கு வேண்டாம் வேற என்ன வரனாலும் நான் கேள தருகிறேன் வேற எனக்கு எந்த வரமும் வேண்டாம் நான் கேட்ட எரிக்கு வரம் தான் எனக்கு வேணும் அப்படியா வல்லரக்கா ஆமா சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி வல்லரக்கா ராட்சசனுக்கு எப்படி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா எப்படி அம்மா தந்தேனடா வல்லரக்கா தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் சிவபெருமான் வல்லரக்க ராட்சசனுக்கு எரிக்கு வரத்தை கொடுக்கும் பொழுது எரிக்கு வரத்தை வாங்கி கொண்டு வல்லரக்கன் கைலாச மலையை விட்டு வந்தான் அப்படியே ஆண்டவன் சிவபெருமானை எரிக்க வேண்டும் என்று சொல்லி சரி ஆண்டவனை எரிக்க வரும் பொழுது ஆதிவள்ளி கைலை விட்டு அத்தனை பேர்களும் ஓடி ஆண்டவன் சிவபெருமான் அரளி முட்டுக்களை ஒளிய சரி ஆதிவர சக்தியானவ ஆயக்கண்ண கோபாலனை அழைத்துக் கொண்டு அண்ணா கோபாலா நீதான் எப்படியாவது வல்லரக்க ராட்சசனை எரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சரி ஆயக்கண்ணன் கோபாலன் வல்லரக்க ராட்சசனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி 16 வயதுடைய ஜடம் மோகினி போல வடிவம் கொண்ட நந்தவன தோட்டத்திலே வரும் பொழுது வல்லரக்க ராட்சசனை பெண் என்று நினைத்தான் பெருமாள் நினைக்கவில்லை ஆயக்கண்ணன் நினைத்தான் மங்கை என்று தான் நினைத்தான் ஆயக்கண்ணன் என்று நினைக்கவில்லை அப்படி வல்லரக்க ராட்சசனானவன் மோகினி இடத்திலே சொல்கிறார் அம்மா மோகினி என்னோடு பாதாள உலகத்துக்கு வந்தையானாம் மன்னவர மனைவியுமாக மகிழுடனே ஆண்டிடலாம் கொண்டவனும் தேவியுமாக உணவுடனே ஆண்டிடலாம் என்று சொல்லும் பொழுது மோகினியானவர் வல்லரக்க ராட்சசனிடத்தில் சொல்கிறார் நான் வல்லரக்கா உன்னோடு நான் வரணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்தால் உன்னோடு மனைவியாக நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது அப்ப வல்லரக்க ராட்சசன் சொல்கிறாய் அம்மா மோகினி எனக்கு நான் என்ன சத்தியம் செய்யணும் அதை சொல்லம்மா அப்படி என்று சொல்லும் பொழுது அண்ணா வல்லரக்கா ஒரு ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய உன்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி தொண்டை பகுதியை வைத்து பூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன் சத்தியம் செய்தால் உன்னோடு நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சசன் எப்படி சத்தியம் செய்கிறான் தெரிகிறான் எப்படி அம்மா எப்ப குலத்திலே தீர்த்தமாடு ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய 3 நேரம் தானே சுற்றி தொண்டை பகுதியில் வைக்கும் பொழுது அரக்கனோட சிரசானது சுக்கு நூறாக வெடித்தார் அப்படி வல்லரக்க ராட்சசனை எடுத்துக்கொண்டு ஆயக்கண்ணன் கோபாலன் ஆதிவெள்ளி கைலாசத்துக்கு வந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொன்னார் ஆண்டவா பரம்பொருளே
என்ன வளரக்க ராட்சகனை எடுத்து விட்டு என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், ஐயா மச்சான் கோபால கண்ணா, இப்பொழுது சாஸ்தா பிறக்க போறாரு, சாமி எல்லாம் வரப்போகுது. நான் கொடுத்த பிள்ளை நான் கொடுத்த வரம், சரி என்னால ஒண்ணும் செய்ய முடியல, உமரால மட்டும் எப்படி கொல்ல முடியுது என்று சொல்லும் பொழுது சரி ஆயக்கண்ணன் கோபாலன் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொன்னார், என்னம்மா ஆண்டவா பரம்பொருளே, என்ன 16 வயதுடைய ஜட மோகடி போல வடிவம் கொண்டு சரி வளரக்க ராட்சகனை எரித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சொல்லினா அந்த பெண் சொர்வத்தை என்னிடம் எடுக்க வேண்டும், உடனே எடுக்கணும். அப்ப சொல்லுகிறார் ஆயக்கண்ணன், அச்சா என்ன நான் பெண் சொர்வத்தை எடுத்தேன்னு சொன்னா என் தங்கச்சி பார்வதியை மறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா சரி ஒவ்வொரு முன்னாடி பெண் சொர்வத்தை எடுக்கும் என்று சொல்லும் பொழுது என் தங்கை உங்க தங்கச்சியை நான் மறக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்த பொழுதுதான் ஆயக்கண்ணன் கோபாலன் மோகினிப்பள்ளி வடிவம் கொண்டு இருக்கும் பொழுது சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் செய்து கொடுத்த சத்தியத்தை தான் மறந்து மறந்து ஆரியும் சிவனும் ஒன்று சேர அரிக்கும் சிவனுக்கும் அரிகர உத்திரனாக வந்து பிறந்த